திருவாரூரில் தூய்மை பணியாளரை தாக்கிய தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி. சம்பவம் நடந்து 24 மணி நேரமாகியும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யாததால் பொதுமக்கள் அதிருப்தியடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் தாலுகாவிற்கு உட்பட்ட கொத்தங்குடி ஊராட்சியில் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக தூய்மை பணியாளராக ராஜ்குமார் என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் நேற்று மாலை வழக்கம்போல் தூய்மை பணி செய்துவிட்டு கிளம்பிய நிலையில் பழையனூர் பகுதியைச் சேர்ந்த உதயபிரகாஷ் என்பவர் தூய்மை பணியாளர் ராஜ்குமாரை அழைத்து பழையனூர் ஊராட்சியில் தூய்மை பணி மேற்கொள்ள கூறியுள்ளார். கொத்தங்குடி ஊராட்சியைச் சேர்ந்த தூய்மை பணியாளர் ராஜ்குமாரை பழையனூர் ஊராட்சி பகுதியில் தூய்மை பணியை மேற்கொள்ள உதயபிரகாஷ் கூறியுள்ளார். இதனை மறுத்த தூய்மை பணியாளரை உதயபிரகாஷ் மற்றும் அவரது தந்தை உள்ளிட்ட 3 நபர்கள் தூய்மை பணியாளர் ராஜ்குமாரை தகாத வார்த்தைகள் கூறி திட்டியும் அடித்தும் காயப்படுத்தியுள்ளனர். இதனால் மனவேதனையுடன் காயமடைந்த தூய்மை பணியாளர் ராஜ்குமார் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தூய்மை பணியாளரை தாக்கிய உதயபிரகாஷ் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி என்பதால் அவர் மீது காவல்துறையினர் இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை என கூறப்படுகிறது. 53 வயதான தூய்மை பணியாளரை தாக்கிய தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கொத்தங்குடி பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். என் பேர் பிரபாகரன், கொத்தங்குடி கிராமம். நேற்று மாலை சுமார் ஒரு 6 மணி அளவில் ராஜ்குமார்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் துப்புரவு பணியாளர் இருக்கார். அவர் போயிட்டு இருக்கும்போது இந்த உதயபிரகாஷ், அவங்க அப்பா துரை, இவங்க 3 பேரும் சேர்ந்து எங்கள் சைடெல்லாம் நீங்கள் கூட்ட மாட்டியா அப்படின்னு கேட்டிருந்துருக்காங்க. நீங்கள் இருக்கிறது பழையனூர் பஞ்சாயத்து, நான் வேலை பார்க்குறது கொத்தங்குடி பஞ்சாயத்து, நான் கூட்ட முடியாதுன்னு சொன்னோன்னே உங்களுக்கு பல்ல பயலுக்கு இவ்வளோ துமுறாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து கழுத்தை பிடிச்சி அடித்து நெரிச்சிருக்காங்க. இவன் இந்த உதயபிரகாஷுங்கிறவன் தாவேக நிர்வாகி. தாவேக கட்சியில் இருந்துக்கிட்டு ரொம்ப அந்த ஏரியா ஃபுல்லாக கஞ்சா சப்ளை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பயிலோட சேர்த்துக்கிட்டு 2 டைமும் அவங்க வீட்டில் அந்த வீட்டுக்கிட்ட வெறும் கும்பலாகவே இருந்துகிட்டே இருப்பாங்க பசங்க எல்லாமே. இவன் 15 வருஷமா வேலை பார்த்துருக்காரு. இவருக்கு ஆதரவு கிடையாது. இவங்க 2 பேரும் புருஷன் பண்ணிட்டு 2 பேரும் தான், வேற யாரும் சொந்தக்காரங்களோ ஆதரவு அற்றவங்க கிடையாது. ரொம்ப ஏழ்மையானவங்க, தாழ்த்தப்பட்ட சமுதாயங்கிறதுனால இவங்க இந்த மாதிரி நேற்று ஈவினிங் 6 மணி இருக்க பிடிச்சி அடிச்சிருக்காங்க. இது நாங்கள் யாரும் அவருக்கு கேட்பாரு கட்டி இல்லாமல் நாங்கள் ஊருக்காரங்களாம் சேர்ந்து இப்போ இதில் மருத்துவமனையில் நம்ம அட்மிஷன் போட்டிருக்கோம். இப்போ 24 மணி நேரம் ஆகும் போது அந்த காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நேற்று 5 மணிக்கு வாக்குமூலம் வாங்கிட்டு போய் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் அவர் மேலே எடுக்கலை. இது இந்த ஆட்சி நடத்துறதுனால என்னன்னாலும் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்விக்குறியே எங்களுக்குள்ளே இருக்குது.